அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூயாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பினாவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள் மிக அழகாக சொல்லும். சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனங்கள். ஆண்டவர் ஆமென். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே, ஞானமும் நற்பயிற்சியும் ஆகும். ஞானமும் நற்பயிற்சியும் ஆகும். பற்றுறுதியும் பற்றுறுதியும் பணிவும் அவருக்கு மகிழ்ச்சி தரும். அவருக்கு மகிழ்ச்சி தரும். பற்றுறுதியும் பணிவும் சேர்ந்திருக்கணும், தனித்தனியா இருக்கக்கூடாது. பற்றுறுதியும் பணிவும். இது நமக்கு புரியுறதே இல்லை. பற்றுறுதி இருந்தால் பணிவு ஆட்டோமேட்டிக்காக வரணும். அல்லேலூயா. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானமும் நற்பயிற்சியாகவும் பற்றுறுதியும் பணிவும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே. பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே. பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே. டபுள் மைண்ட், ரெண்டு மைண்டு, ரெட்டை வேஷம். ரெண்டு மனசு இங்கே ஒன்று அங்கே ஒன்று. உள்ள மனசெல்லாம் எங்கேயோ, உடல் மட்டும் இங்கே. அதனால தான் 29ஆம் வசனம், மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம். மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம், நாவடக்கம் கொள். ஆமென். மனிதர் முன் வெளிவேடம் கூடாது. அதனால தான் இணை சட்டம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. இணை சட்டம் 28:1, உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் குரலுக்கு செவி கொடு. உன் கடவுளாகிய ஆண்டவரின், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான் இன்று இன்னைக்கு நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு என்று சொன்னால் எப்படி சீராக ஞானம் சொல்ற மாதிரி பற்றுறுதியும் பணிவும். பற்றுறுதியும் பணிவும். அதனாலதான் பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே. அவர்கிட்ட இருக்கிற தெய்வ பயத்தை புறக்கணியாதே. அதனாலதான் இறை சட்டம் 28:1 சொல்லும்போது என்ன சொல்லு, அப்பொழுது உலகில் உள்ள மக்கினங்கள் அனைத்துக்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். ஆமென். அதாவது அப்பொழுது உலகில் உள்ள மக்கினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப ஜெபம் என்றால் என்ன?
ஆண்டவரோடு பேசணும். ஆமென். ஆண்டவரோடு பேசும்போது ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளை கடைபிடிப்பதில் நீ கருத்தாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும். ஆமென். அவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்றே என தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உயர்த்துவார். அப்போ நீ இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது துதிக்கும் பொழுது ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஸ்தோத்திரப்பலி எடுக்கும் பொழுது அவருக்கு தெரியும் என் பிள்ளை ஸ்தோத்திரப்பலி எடுத்துகிட்டே இருக்கிறா, ஜெபிக்கிறா, பாடுறா. ஆனால் உள்ளுக்குள்ளே நம்முடைய ஆன்மாக்குள்ளே ஒரு மன்றாட்டு போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது, எனக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை, எனக்கு ஒரு கோல்டு கஃப்பு இல்லை காய்ச்சல் ஏதோ ஒன்று உள்ள என்னை வந்து வருத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் நான் அதை 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 முதலிடம் காட்டி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அது முடியல இது முடியல என்று சொல்லி நான் படுக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆனால் அவருக்கு தெரியும் என் உடம்பு என்ன நிலையில் இருக்குது, என்னால் ஜெபிக்க முடியுமா முடியாதா, ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியுமா முடியாதா அவருக்கு தெரியும். அவர் என்ன செய்வார்? கற்றோனின் நாவை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. கற்றோர் கேட்பது போல நம்மை நடத்துகிறார். ஆமென். அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் தட்டி எழுப்பி அவர் சமூகத்தில் அமர்த்துகிறார். ஆமென். எதற்காக? இன்னைக்கு காலையில் பார்த்தோம். அப்போ இன்று ஆண்டவர் உனக்கு சொல்றதை நீ கடைப்பிடி, கேளு. நீ கேட்காம போறதுனால தான் நீ பேனிக் ஆகிற. பேனிக் என்று சொன்னால் அங்கும் இங்கும் ஜிக்ஜாக், இப்படி ஓடுறதா இப்படி ஓடுறதா இப்படி ஓடுறதா இப்படி ஓடுறதா. அப்போ உன் சிந்தனையெல்லாம் அவருக்கு தெரியும். உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உன் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல. மாறாக நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளையாரு, நான் பார்த்துக்குவேன். அல்லேலூயா. அப்போ இந்த 3 நாளாகவே அந்த மகளுக்கு கஷ்டமாக இருக்குது, உடல்நிலை சரியில்லை. அப்போவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, மருத்துவரை போய் பாரு. ஆமென். அல்லேலூயா. அது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டது என்றாலும் அந்த உணர்த்துதல், நீ மருத்துவரை பார்த்தான்னு லேட் பண்ணாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ 3 நாளுக்கு முன்பதாகவே அந்த பிள்ளைக்கு அப்படி ஒரு சிச்சுவேஷன், அந்த வயிற்று வலி, அடிவயிறு வலி, கர்ப்பப்பை கட்டி இருக்கிறது ஆண்டவருக்கு முதல்ல தெரியும். அதனால தான் நீ மருத்துவரை போய் பார்க்கணுன்ற இறைவார்த்தை மூலமாக ஆண்டவர் உணர்த்தினார். மருத்துவருக்கு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, நீ என்கிட்ட உட்காந்துட்டு இருக்கிற உன்னுடைய வேதனை எனக்கு தெரியும், நீ டாக்டரை போய் சீக்கிரம் பாரு, அது பெருசாக வர்றதுக்கு முன்னாடி இப்போவே பாரு அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இறைவார்த்தை வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆமென். அவருக்கு தெரியும் எப்போ சுகம் கொடுக்கணும், எப்போ சரி பண்ணணுன்று அவருக்கு தெரியும். ஏற்ற காலத்தில், ஏற்ற வேளையில், ஏற்ற சமயத்தில், அதனதன் காலத்தில் செம்மையாக செய்து முடிப்பவர். ஆமென். அல்லேலூயா. அப்போ நீ ஜெபிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன தேவை, உன் மனசுக்குள்ளே என்ன ஃபீல் இருக்குன்னு. எல்லாரும் முன்னாடி கத்தி 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 ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரேன்னு கத்துறதுல ஒரு அர்த்தமே இல்லை தேவ பிள்ளைகளே. ஆமென். எப்படி இருக்கணும்? பற்றுறுதியோடும் பணிவோடும் அவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. என் உள்ளத்தின் வேதனைகள் உமக்கு தெரியுமே, என் பாடுகள் உமக்கு தெரியுமே, என் கஷ்டங்கள் உமக்கு தெரியுமே. சில விஷயங்கள்லாம் ஆண்டவர் நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னார். அதே கொடுத்த ஆண்டவர் அதை இன்னைக்கு தள்ளி வைக்கிறாருன்ற என்ன காரணம்? நீ கேட்ட, நான் கொடுத்தேன். நீ வேண்டான்னு சொன்ன, நான் அதை எடுத்துட்டேன். அவ்வளோதான். ரெண்டும் நம்ம கையில் தான் இருக்குது. ஒரு காலத்தில் எனக்கு வேணும் 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 நீ கேட்டுகிட்டே இருந்த. உனக்கு என்ன இஷ்டமோ அதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார், வாங்கிட்டே இருந்த. எப்போவும் மனசுக்குள்ளே அவர் கொடுத்த பொருள் மேலே உனக்கு அந்த அக்கறை இல்லாமல்
அந்த பொருளை நீ பாதுகாக்க முடியாமல் உனக்கு அது வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை ஆண்டவரே, எனக்கு ஏன் இது கொடுத்தீங்க, எனக்கு எதுக்கு பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்கன்னு நீ பேச 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 ஆண்டவர் சொன்னார், இப்போ புரியுதா ஏன் உனக்கு இத்தனை வருஷமாக அதை கொடுக்கல, இப்போ கொடுத்தேன்னு? இல்லையா? புரியுதா புரியலையா? இத்தனை வருஷமா நீ கேட்டுட்டு இருந்த சில பொருட்களை உனக்கு கொடுக்காம இருந்த காரணம், நீ அதனால் சில நேரத்தில் வேதனைப்படுவாய் என்பதற்காகவே சில காரியங்களை தள்ளி போடுகிறார். அல்லேலூயா. அது உன் வாயிலிருந்தே அவர் வர வைப்பாரு. ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், ஆண்டவரே சலித்து போகும், ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், ஏன் எனக்கு இந்த தொந்தரவு எனக்கு வேண்டாம்னு சொல்லி நீ எதை கேட்டாயோ எதை வேண்டாம்னு சொன்னியோ அவர் அதை என்ன பண்ணிடுவார், நிராகரிச்சிடும். அல்லேலூயா. அப்போ தேவைப்பட்ட போது அவர் கொடுக்குறாருன்னு சொன்னோம், நம்ம வாங்கிட்டோம். அவர் எடுத்துட்டாருன்னு சொல்லும்போது ஏன் எடுத்தாருன்னா அது ஒரு நன்மைக்காகவே. ஆமேன். அடி வயிற்றுலேருந்து வரணும். அடி வயிற்றுலேருந்து வரணும். சில பேர் அன்பு 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 அன்பு, ஏண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் ஆண்டவரே எனக்கு. அவர் கொடுக்கறதும் அவர் தான், எடுக்கிறதும் அவர் தான். கொடுக்கறது அவர் தான், எடுக்கிறது அவர் தான். அவருக்கு சித்தம் இருந்தால் கொடுப்பார், சித்தம் இல்லைன்னா எடுத்துருவார். அல்லேலூயா. அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்றாரு, ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சனத்தை புறக்கணியாதே. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே. சீராக்கின் ஞானம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது, மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம், நாவடக்கம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ வீழ்ச்சி வராதவாறு தெருக்கு கொள்ளாதே, உன் மீதே மானக்கேட்டை வருவித்துக் கொள்ளாதே. ஆண்டவருக்கு நீ அஞ்சி நடவாததாலும் உன் உள்ளத்தில் கள்ளம் நிறைந்திருந்ததாலும் ஆண்டவர் உன் மறைவான எண்ணங்களை வெளிப்படுத்துவார். சபையார் எல்லார் முன்னிலையில் உன்னை தாழ்த்துவார். சில நேரத்தில் சில விஷயம் நம்ம ஒருத்தருக்கு பிடிக்காத விஷயத்த ஆவியானவர் வார்த்தை வழியாக சொல்லும் பொழுது நமக்கெல்லாம் ரொம்ப வேதனை வந்துடும். நான் ஜெபத்துக்கு வர்றதே நிம்மதிக்காக தான், நிம்மதிக்காக தான் வரேன்னு சொன்னால் உனக்கு அங்கே ஆசீர்வாதம் மட்டும், ஆண்டவரே இந்த சீக்கை எடுத்து போடுங்க, ஓகே டிக் ஆயிட்டா, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த சீக்கு ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது ஆண்டவரே. அப்போ அதை நீ சிந்திக்கணும், அதில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஜப வாழ்வு தொடங்கணும், அறிக்கையிடணும், ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கணும். அப்போ அந்த தொந்தரவுகள் எல்லாம் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே போயிடும். அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் உட்கார வைக்கணும். அதனால தான் நோயுற்றவருக்கு மருத்துவர் தேவை, நோயற்றவருக்கு அல்ல. பாவிகளை தேடி வந்தேன், பாவிகளையே தேடி வந்தேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் அழகாக சொல்லாரு, அந்த யூதா என்பவர், ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல், உலகிற்கு நீ சொல்லிக் கொடுக்காம சீடர்களாகி எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன்? இன்னைக்கு எத்தனையோ பேர் ஜபத்தில் இருக்கிறாங்க, எங்கெங்கேயோ இருக்கிறாங்க, யாரும் வரல. ஆனால் இன்னைக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வெளிப்பாடு. அல்லேலூயா. வராதவங்களுக்கு இந்த வெளிப்பாடு கிடையாது. இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் ஏன் சொல்கிறாருன்னா, ஏன் சீடல் 12 பேருக்கு மட்டும் சொன்னார், உலகத்தில் எல்லாருக்கும் சொல்லாத காரணம், அந்த யூதா கேட்குறாரு பாருங்க, யோவான் 14:22, ஆண்டவரே நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கே வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீரே, ஏன்? ஏன் நமக்கு மட்டும் வெளிப்பாடு கொடுக்குறாரு? நம்ம ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்பெஷல் பீப்புள். 12 சீடர்களில் ஒருவர் நம்ம எல்லாரும். ஐயோயோ அப்படின்னா யூதாஸ் யாரு அப்படின்னு நினைப்பீங்க. யூதாஸ் யாருன்னு நினைப்பீங்க தானே? இங்கே யூதாஸு இல்லை. அல்லேலூயா.
அல்லேலூயா. ஏன் யூதாஸ் இல்லை? புதிய உடன்படிக்கையின் சீடர்கள். ஆமென் ஆமென். அப்போ புதிய புதிய உடன்படிக்கை சீடர்கள் யூதாஸ் செத்த பிற்பாடு அவனுக்கு பதிலாக யார் வந்தா? திருத்தூதர் பணிகள் மத்திமா திருத்தூதர் பணிகள் இயேசுவுக்கு நன்றி. நேரம் வந்திருக்கணும், இன்னும் வார்த்தை வந்திருக்கணும், நேரம் உங்களுக்கு அந்த வார்த்தை வந்திருக்கணும். மத்திமா வந்தாரே, மத்திமாவை தேர்ந்தெடுத்தான். ஆமென் ஆமென். திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பர்களே, இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது. அல்லேலூயா. அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான். அவன் தனது நேர்மையற்ற செயலுக்கு கிடைத்த கூலியை கொண்டு ஒரு நிலத்தை வாங்கினான். பின்பு அவன் தலைகீழாய் விழ வயிறு வெடித்து குடல் எல்லாம் சிதறி போயின. அப்போ எருசலேமில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. அதனால தான் அவன் வாங்கின அந்த நிலத்தை அகலிதமா என்று வழங்குகிறார்கள். இரத்த நிலம் என்பது பொருள். அதனால தான் 21, 22 வசனத்தில் சொல்லப்படுகிறது, ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று. யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அப்ப இயேசுவின் சீடர்கள் எல்லாம யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த நாள் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை இந்த 3 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில் அவர்களோடு இருந்தவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும். ஆமென். அந்த 23ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, திருத்தூதர்களுக்கு 1:23, அத்தகையோர்கள் இருவரை முன்னிறுத்தினார்கள். ஒருவர் யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா, இவருக்கு யுஸ்து என்னும் பெயர் உண்டு, மற்றவர் மத்தியா. இது பேசிக் இன்ஃபர்மேஷன் பை லா எவ்ரி டைம். அதான் பைபிள். அல்லேலூயா. பேசிக் இன்ஃபர்மேஷன் பை லா எவ்ரி டைம், அதான் BIBLE. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 12 சீடர்கள் யூதாஸ் இருந்தானே, ஐயோ என் பேர் யூதாஸில் போட்டுருவாங்களோ? கிடையாது தேவப்பிள்ளைகளே. நம்ம 12 பேரில் யூதாஸே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இங்கே அந்த மற்றவருடைய யாருன்னு சொன்னால் மத்தியா. அல்லேலூயா. அதனால தான் நம்மள 12 பேர் மேக்சிமம் வந்துடுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 12 பேர் வந்துடுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கி அந்த மத்தியான்ற பேரை யார் கொடுக்கணும்னு சொன்னால் உங்களில் ஒருவருக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஆமென். மத்தியா யார் கொடுக்கணும்? ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ யார் கொடுக்கணும்? நம்மளோடு இருந்தவர்களாக இருக்கணும், 3 வருஷமாக ஊழியம் செஞ்சவங்களாக இருக்கணும், இல்லை ஆண்டவரோடு நடந்தவங்களாக இருக்கணும், இறை வார்த்தையை பங்கு பெற்றவங்களாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன். ஆமென். ஆல்ரெடி 3 சீடர்களுடைய பேர் கொடுத்தாகப்பட்டது. பேதுரு, யோவான், யாக்கோபு கொடுக்கப்பட்டது. ஆனால் மத்தியா என்ற ஒருவருடைய பேரும் கொடுக்க வேண்டும்.
அதற்கான செலெக்ஷன் தான் இது. அல்லேலூயா. 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 அதனால தான் 24 25 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க ஜான்சிமா 24 25 வசனத்தை. திருத்தூதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 24 25 வசனங்கள். வேறு யாராவது? ஆமென். பின்பு அவர்கள் அவர்கள் அனைவரும் ஆண்டவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிவிப்பவரே யூதாசே, திருத்தொண்டையும் திருத்தூது பணியையும் விட்ட கன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான். அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இப்போ புரிகிறதா? நம்மெல்லாம் ஸ்பெஷல் பீப்புள். ஆண்டவரால் தெரிந்து அந்த 2 பேரை வச்சு அந்த 2 பேரில் யார் மத்தியா, யாருக்கு இறைவனிடம் கேட்டு செஞ்சாங்க. அப்போ அதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க. எப்படி குவாலிஃபிகேஷன் இருந்தது? நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்து கொள்ள நாம் கூடி வர தேவையாயிற்று. யோவானுக்கு திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு தம்மிடம் விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும். அனைவரின் உள்ளங்களை அறிபவரே. ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்குறாங்க பாருங்க, அவருடைய ஜெபம் எப்படி இருக்கு பாருங்க. அனைவரின் உள்ளங்களை அறிபவரே, அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே. எங்களுடைய உள்ளங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு தெரியும் அப்பா. நாங்கள் என்ன கேட்குறோன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் ஜெபிப்பதற்கு முன்னாலே உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதை உணர மாட்டீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான ஊழியனாக இருக்கணும். ஆமென். நீ ஆண்டவர் சமூகத்தில் பொய் பித்தலாட்ட ரெட்டை வேடம் போடாதே. சீராக்கிய ஞானம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுது சீராக்கிய ஞானம்? 1ஆம் அதிகாரம், மனிதர் முன் வெளிவேடம் போட வேண்டாம். இன்னைக்கு வெளிவேடம் தான். 29ஆம் வசனம். வெளிவேடம், வெளிவேஷம் போடாத. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தை புறக்கணியாதே. பிளவுபட்ட உள்ளத்தோடு அவரிடம் செல்லாதே. பற்றுறுதியும் பணியும் இருக்கட்டும். ஆண்டவருக்கு மகிழ்ச்சி உள்ளதாக இருக்கட்டும். திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம் தேவ சமூகத்திலே. அப்புறம் யூதாசுக்கு பதிலாக யார் தேடினாங்க? அதன் பின் அவர்கள் சீட்டு குலுக்கினார்கள். 26ஆம் வசனம். சீட்டு மத்தியா பேருக்கு விழவே அவர் 11 திருத்தூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் பை லா எவ்ரி டைம். அதுதான் பைபிள். தெரிஞ்சுக்கணும். இது தாங்க ஆண்டவர் சித்தம் இன்னைக்கு. அதனால தான் ஏசாயா 11:2 என்ன சொல்லப்பட்டது? ஆமென். ஆண்டவரின் ஆவி அவர் மேல் தங்கியிருக்கும். ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், ஆற்றல், நுண்மதி, ஆண்டவரை பற்றிய அச்ச உணர்வு, இவற்றை அந்த ஆவி அவருக்கு அருளும். இவற்றை தூய ஆவியானவர் அருள்வார். அல்லேலூயா. ஆமென். நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். நாவடக்கம் தேவை.
பிளவுபட்ட உள்ளத்தோடு அவர்கிட்ட இருக்காத. மனுஷன் முன்னால் வெளிவேஷம் போடாத. ஆண்டவர்கிட்ட கொள்ளும் அச்சமே ஞானமும் நற்பயிற்சியுமாகும். பற்றுறுதியும் பணிவும் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தரும். அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. அதனால தான் சீராக்கின் ஞானம் 2:1-2 சொல்லுகிறது, குழந்தாய், ஆண்டவருக்கு பணிபுரிய நீ முன் வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள். உள்ளத்தில் உண்மையுள்ளவனாய் இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கள். அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். அல்லேலூயா. ஹalleluya. என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள். இழிவு வரும்போது பொறுமையாயிரு ஆமென். ஹalleluya. என்ற சிந்தனையோடு இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.